தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 சிஎம் கேண்டிடேட்டுகளில் அவரும் ஒருத்தர். பிஜேபியில் இந்தியா முழுக்க 20 பிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 10-15 சிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி ஒரு நபரை நம்பி ஒரு நாளும் இருக்காது. அப்படி நிறைய வேற விதைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி விதைக்கப்பட்ட ஒரு விதை தான் அண்ணாமலை. 4 வருஷம் முன்னாடி உங்க யாருக்கா அண்ணாமலை தெரியுமா? அவரை கொண்டு வந்து பாராசூட் லேண்டிங் பண்ணது யார்? இதே பிஜேபி. கொண்டு வந்தவர்களுக்கு தெரியாதா எப்படி பயன்படுத்தணும்னு? அவங்க தாராளமாக சிஎம் கேண்டிடேட்டான ஆமாம், அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட், நாட் த சோல் கேண்டிடேட். யாரை நீங்கள் ராஜஸ்தானில் வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா தான் டால் லீடராக இருந்தாங்க. ராஜஸ்தானில் ஜெயிச்சது. அவங்களுக்கு சிஎம் பதவி கொடுக்கல. வேற 3 பேருக்கு ஒருத்தர் சிஎம், 2 பேர் டெப்டி சிஎம் போட்டாங்க. மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் தான் மாமாஜி நிலைக்கு விடுவாங்க. பெண்களுடைய உள்ளங்களெல்லாம் கொள்ளை கொண்டு அவர் தான் வந்து குடும்ப சகோதரர் எல்லா வீட்லேயும். அவர் நின்று 4ஆவது முறையை ஜெயிச்சு கொடுத்தாரு. முதலமைச்சர் அவராக்கல, மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்க. வேற ஒரு முதலமைச்சர், வேற 2 துணை முதலமைச்சர். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் செஞ்சிருப்பாங்க. இவர் தான் வருவார், அவர் தான் வருவார். அவங்க கட்சியை வளர்க்க பார்க்குறாங்க, ஒரு தனிநபரை வளர்க்க பார்க்கறது இல்லை.